தத்துவம் பற்றிய பொருண்மையிலே சில அரங்குகள் அமைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் நேற்று முன்றுமாக பார்வையிட்டேன். பெரும்பாலும் தத்துவம் என்று பேச முற்படும் பொழுது எல்லோரும் ஒரு வகையிலே உலகாயதம், வேதாந்தம் அல்ல சித்தாந்தம் அல்லது இறைவனை பற்றி பேசுவது, சமயத்தை பற்றி பேசுவது, வாழ்க்கையை பற்றி பேசுவது என்ற அடிப்படையிலே விளக்கம் கொடுத்து கொண்டு வருகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. நான் அதை இன்னொரு கோணத்திலே விளங்கிக் கொள்ளவும் எடுத்து பேசவும் முற்படுகின்றேன். தத்துவம் என்றது பிரிவானது, தத்துவம் என்ற கல்வித்துறை சார்ந்த பிரிவானது 4-5 தலைப்புகளை கொண்டது. ஒரு பிரிவு அறிவியல். அறிவியல் என்பது ஆராய்ந்து தர்க்க ரீதியாகவும் காட்சி ரீதியாகவும் பகுப்பாய்வு செய்து இது உண்மை பொருள், எது உண்மை பொருள், எது தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்பது பற்றிய விடயங்களை ஆய்கின்ற இயற்கை சார்ந்த கூறுகளோடு கூடியது அறிவியல். அது ஒரு தத்துவத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அழகியல். அழகியல் என்பது நாங்கள் ஒரு விஷயத்தை ரசித்து சுவைத்து மற்றவர்களுக்கு எடுத்து பேசுவதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இலக்கியம், நடனம், சங்கீதம் போன்ற எல்லா பிரிவுகள், நுண்கலைகள் என்று சொல்லப்படுற கலைத்துறை சார்ந்த எல்லாமே இந்த அழகியல் அல்லது ஆங்கிலத்தில் ஈஸ்தெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்குள் வருகின்றவை. அதுவும் ஒரு தத்துவம். இன்னொரு வகை தத்துவம் அரசியல் என்று சொல்லுவார்கள். அதிகாரம், ஒருவர் மற்றவர் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்த முயற்சிப்பதுதான் அதிகாரம். அது சமூக மட்டத்திலே, அதிகார மட்டத்திலே அரசர்களாக சக்கரவர்த்திகளாக வருகின்றவர்களுக்கு பின்புலத்திலே இருக்கிற உந்து சக்தி அந்த அதிகார சக்தி. அப்ப அதை சொல்லுவார்கள் அரசியல். நீ பிலோசபியில என்ன பகுதியை படிக்கிறேன் என்று கேட்டால் நான் பொலிட்டிக்கல் பிலோசபி படிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்ப அரசியல் ஒரு தத்துவம், அழகியல் ஒரு தத்துவம், அறிவியல் ஒரு தத்துவம். 4வதாக தத்துவத்துக்கு இன்னொரு வடிவம் இருக்கிறது, அற ஒழுக்கவியல், எதிக்ஸ் என்று சொல்லுவார்கள். அறமும் ஒழுக்கமும் கலந்தது. நாங்கள் சொல்லுகின்ற இந்த போதனைகள், இப்படி இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட போதனைகள், குறைஞ்சபட்சம் திருக்குறள் போன்றவற்றிலே சொல்லப்படுகிற விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொன்னால் அறம் ஒழுக்கம் சார்ந்தவியல்களும் தத்துவம் என்றதற்கிலே வருகின்றன. அற ஒழுக்கவியல். இந்த 4க்கும் மேலாக இன்னொரு பிரிவு இருக்கிறது. அதுக்கு பேர் மெய்யியல் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே சொல்வது மெட்டாபிசிக்ஸ். அதாவது மேல எங்களுடைய இயற்கை சார்ந்த கண்ணுக்கும் மனத்துக்கும் அணுகுமுறைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்ற இயற்கை இகந்த பொருள்களை பற்றி பேசுவது. அதற்கு தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் மெய்யியல் என்ற அடிப்படையில். இந்த சொற்கள் சரியா பிழையா என்றெல்லாம் நான் இங்கே ஆராய வரவில்லை. இப்படி 5 பிரிவுகள் தத்துவத்திலே இருக்கின்றன. இந்த 5 பிரிவுகளும் ஒரே காலத்தில் ஏக காலத்தில் வளர்ந்தவை அல்ல, காலப்போக்கில் வளர்ந்தவை. அழகியலை ஒரு தத்துவமாக வளர்ந்ததே மேலத்தையத்திலே கடந்த 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் ஜெர்மனியிலே ஒருத்தர் அதை அழகியல் பிலோசபியாக உருவாக்கினார் என்று சொல்லுகின்றோம். அலெக்சாண்டர் பாமிங்டனோ இன்னும் ஒரு பேர். ஆனால் இந்த கருத்துக்கள் மேலத்தையத்திலையும் கீழத்தையத்திலையும் பண்டை காலம் தொடக்கம் இருந்து வந்திருக்கின்றன. எனவே அரசியல், அறிவியல், அழகியல், மெட்டாபிசிக்ஸ், அற ஒழுக்கவியல், இந்த இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கி பேசுவதுதான் தத்துவம். ஆனால் நாங்கள் அண்மை காலத்தில் என்ன செய்கிறோம் என்றால், தத்துவம் என்றவுடனே உலகாயதம், வேதாந்தம், சித்தாந்தம் போன்ற விடயங்களை மையப்படுத்தி பார்ப்பதுதான் தத்துவம் என்ற வரையர்களுக்கு என்று கொண்டுதான் தத்துவத்தை பற்றி பேசுகின்றோம். இப்ப நான் இங்கே சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், தத்துவ உலகில் தமிழ் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த 5 வகை தத்துவங்களை பற்றியும் தமிழ் இலக்கியம் சிந்தித்திருக்கிறதா? எந்த காலத்தில் சிந்தித்தது, எப்படி சிந்தித்தது, இப்பொழுது அதனுடைய நிலை என்ன? இவ்வளவுத்தையும் சொன்னால் என்னுடைய கருத்து நிறைவேற்றிவிடும். இவற்றுள்ளே அறிவியல் பற்றிய விடயத்தை எடுத்துக்கொள்வோம். அறிவியல் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும், சயின்ஸ் அல்லது விஞ்ஞானம் என சொல்லுகின்ற விடயம். இதை பற்றி பண்டித் தமிழர்களுக்குள்ளே தத்துவம் இருந்ததா
வரையறுக்கப்பட்ட தத்துவம் இருந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்லுவோம். என்ன எழுதப்பட்ட நூல்கள் இல்லை, பிற்காலத்தில் தான் வந்தன. ஆனால் தத்துவம் இருந்தது என்று சொல்லத்தக்க வகையிலே சில சான்றுகள் புறநானூறு போன்றவற்றிலே இருக்கின்றன. ஒரு மன்னனை பற்றி பாடுகின்ற பாடலே, உன்னுடைய ஆளுமையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இங்கே இருக்கின்றவர்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள். எதை தெரிந்து கொண்டவர்கள்? அதாவது செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரி தரு திசையும் வருது நிலைய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தோர் போல. சூரியன் எங்கே உதித்து எங்கே மறைகிறது, அதை சுற்றி எப்படி பரிவட்டம் போட்டிருக்கின்றது, அங்கே கிரகங்கள் மண்டலங்கள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, ஒன்றுமில்லாத இந்த ஆகாய வெளி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பக்கத்திலே போய் ஒரு யாட்சிக் வச்சு அளந்து பார்த்து சொன்னது போல சொன்னவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று ஒரு புறநானூற்று பாடல் சொல்லுகின்றது. என்ன விளங்குகிறது எங்களுக்கு? அந்த காலத்திலே இந்த வானியல் என்ற கல்வி நன்றாக வளர்ந்திருக்கிற சமுதாயத்தில் தான் ஒரு புலவன் இதை சொல்லுவான். அது மட்டுமல்ல, புறநானூற்றில் 2ஆம் பாட்டை பாருங்கள். மன்றறிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலித்தலைய தீயும் தீமுரடிய நீரும் என்று இவை ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இது ஒரு மன்னனுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம். மண் நிலம் எவ்வாறு மண்ணால் திணிய பெற்றதாக இருக்கிறது என்பது போன்ற இந்த அறிவியல் கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே சங்க இலக்கிய காலத்திலே புலப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னாலே ஒரு மாபெரும் அறிவு களஞ்சியம் இருந்திருக்க வேண்டும். இதற்கு வேறு ஆதாரங்கள் எங்களுக்கு இல்லை. இது ஒன்று மட்டும் போதும். அறிவியலுக்கு தமிழ் உலகிலே ஒரு பாரம்பரியமான தளம் இருந்திருக்கிறது என்று. இரண்டாவதாக அழகியல் என்று சொல்லுகின்ற அம்சம் இருக்கிறதே, எஸ்தெட்டிக்ஸ். எங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய இலக்கண மரபே இருக்கிறது தமிழுக்கு. உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியம் சொல்லுகின்ற பொருளியல் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் என்பது தமிழர் அழகியலுடைய முதலாவது பதிவு, கிடைக்கின்ற முதலாவது பதிவு. அதுக்கு முந்தைய எத்தனையோ இருந்திருக்கலாம், கிடைக்கின்ற முதலாவது பதிவு. ஒரு இலக்கியம் எவ்வாறு ஆக்கப்படுகின்றது என்பதை மேலத்தைய கண்ணோட்டத்தில் தொல்காப்பியங்கள் பல நூற்றுக்கணக்காக எங்களுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் தொல்காப்பியம் தெளிவாக சொல்லுகின்றது, மக்கள் வாழ்க்கையில் இருந்து இலக்கியம் பிறக்கின்றது. அது எவ்வாறு அமைத்துக் கொள்ளப்படுகிறது? அகத்திணையில் ஒரு சூத்திரம் சொல்லுவார்கள், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம். இந்த புலனறி வழக்கம் தான் இலக்கியம். எப்படி அதான் அழகியல். அது எப்படி அழகியலாக வருகிறது என்று சொன்னால், அது நாடக வழக்கு, உலகியல் வழக்கு. உலகியல் வழக்கு என்றால் வாழ்க்கை, நாடக வழக்கு என்றால் போல செய்கின்ற தன்மை, மைமி என்று சொல்வார்கள், மிமெட்டிக் தியரி என்பார்கள். போல செய்கின்ற தன்மை உலகியல் வாழ்க்கை, அதை போல செய்கின்ற தன்மை, இந்த ரெண்டு கூடாக வருகின்ற ஒரு புலனறி வழக்கு எங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் இன்ன பாவடிவங்களிலே பாடலாம், கலியிலும் பாடலாம், பரிபாட்டிலும் பாடலாம் என்று நாடக வழக்கு பற்றி தொல்காப்பியர் மிகச் சிறந்த இலக்கணம் சொல்லி இருக்கின்றார். பிற்காலத்திலே நாங்கள் மேலத்தைய இலக்கணம் வைத்துக்கொண்டு யதார்த்தம் என்றால் என்ன, சமுதாய வாழ்க்கையிலே இருந்து எப்படி இலக்கியத்துக்கான பொருளை ஒரு புலவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றான் என்றெல்லாம் சொல்லுகின்ற விடயங்களுக்கு பின்னாலே மிகச் சிறந்த ஒரு அழகியல் மரபு எங்களுக்கு உண்டு.